எனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இப்போ தான் அரசியல்னா என்னன்னு நான் கற்றுக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த திமுகவோட கவர்மெண்ட் மேலே எனக்கு கோவம் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து என்னோட மற்ற நண்பர்கள் வந்து விஜயை பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து அந்த கட்சியோட இதில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திமுக வந்து அவங்களோட அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து நல்லது பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ நான் இந்த பல மைண்ட் செட் பீப்புள்ஸோடு தான் நான் இருக்கேன். இப்போ இதே மைண்ட் செட்டோட நான் ஒரு பதவியில் நான் போய் இருக்கேன் அப்படின்னா, எந்த பிளேஸில் இந்தியாவில் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கான அவங்க சொல்கிற பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸில் தான் நான் இருக்கேன். இப்போ நான் அந்த இடத்துல வந்து நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அந்த ஒரு பிளானோ ஒரு பாலிசிக்கு நான் வந்து சைன் போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து அடுத்த பிளேஸ்க்கு என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. இப்போ இதே மாதிரி நான் ஒரு இந்தியா ஃபுல்லாக நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி நான் ஆல் இண்டியா டூருக்கு நான் பண்ணணுமா, இல்லை நான் வந்து அதே பிளேஸில் இருந்து நான் ஒரு பச்சோந்தியாக இருக்கணுமா, இல்லை ஒரு நரியாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணுமா அப்படின்னு என்னோட இன்னொரு கேள்வி. இப்போ நான் அரசியலுன்றதை நான் எந்த நோக்கத்தோடு பார்க்கணும், எந்த கட்சி வந்து அவங்களோட கொள்கை வந்து நல்லது அப்படின்ற இதில் நான் வந்து பார்க்கணும். ஓகே. அப்துல் கலாம், பாரதி, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், மேதைகள்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் பெரிதினம் பெரிதுகள் ஒரு புது சிந்தனைக்கு நீங்கள் வரணும். நெல்சன் மண்டேலா சொன்னது போல் நிலவுகிற சமூகம் இது உடன்பாடு இல்லைன்னா ஒரு புது சமூகம் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு தான் நீங்கள் பாடுபடணும். இதை போட்டு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காலம் இந்த தகவல் தொழில்நுட்பமே ஒரு புது உலகத்தை படைத்து கொண்டே இருக்கிறது. அதோடு சேர்ந்து நீங்கள் வரீங்க. எனவே உங்கள் காலம் மிக தெளிவாக இருக்கும், நம்பிக்கையாகவும் இருக்கும். ஒரு மேலாதிக்கம் இல்லாத உலகம், ஒரு நாடு உலகையே சுரண்டுகிறது தெரியுங்களா உங்களுக்கு? ஒரே நாடு அமெரிக்கா. டாலரை அடிக்க வேண்டியது, வேறு வேலையே கிடையாது. டாலரை அடிச்சுனே இருக்க வேண்டியது. இந்த டாலர்லேருந்து உலகம் அனைத்து நுட்பங்களும் அங்கே வந்து சேரும், அனைத்து செல்லும் வந்து சேரும். நீ பண்ண வேண்டியது டாலர் மட்டும்தான். அப்போ இந்த டாலர் மேலாதிக்கம் இருக்கிற வரை எந்த வளர்முக நாடுகளும் ஏழை நாடுகளும் வளர முடியாது. அதுதான் பிரிக்ஸ் இப்போது சிந்திக்கிறோம். இந்தியா, ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா சேர்ந்து ஏன் $3 நாங்கள் இப்போ வர்த்தகம் வைக்கணும், நாங்கள் இடறோம் அப்படின்னு இடறாங்க. அப்போ வருகிற போது தான் அந்த மேலாதிக்கங்கள் தடுக்கப்படும். அப்போ இந்த புது சிந்தனை வந்திருக்கு இல்லையா, இது போன்று தான் உள்ளூர்லேயும் வரணும், நீங்கள் கல்வி பயிர்கள் இடங்கள்லையும் வரணும். மனித மனங்கள் இன்னும் கலாச்சாரப்படலை. ஆணுக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எது பாதுகாப்புன்றீங்க? சிறுபான்மை இஸ்லாமியர் இருக்காங்க, இன்னொரு சின்ன மதம்லாம் இருக்குது. பெரும்பான்மை இந்துக்கள் தான் பாதுகாப்பு. சட்டம் 2வது தான். புரியுங்களா உங்களுக்கு?